வணக்கம். நான் வழக்கறிஞர் ராஜாமணி. இப்போ இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 கீழே ஒரு நபர் குற்றம் செஞ்சாருன்னா அவர் மேல என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு போன வீடியோஸ்ல பார்த்தோம். அதுல ஒன் ஆஃப் த நடவடிக்கை என்னன்னா அரெஸ்ட் பண்றது. சப்போஸ் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எந்த கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணணும்? ஏன்னா இந்த சட்டத்தின் கீழ் யார் யார் என்னென்ன குற்றம் பண்றாங்களோ அது எல்லாமே காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படிங்கன்னு கேட்டகரைஸ் பண்ணிருக்கிறதுனால நமக்கு அந்த அரெஸ்ட் பண்ண ஆபீசர் ஜாமீன் கொடுக்கறதுக்கோ இல்ல அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கோ இருக்க முகாந்திரங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால சப்போஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 கீழே செக்ஷன் 43 கீழே இந்தியா முழுக்க ஒரு 65 கோர்ட் ஆஃப் செஷன்ஸ், அதாவது தமிழ்ல அமர்வு நீதிமன்றத்தை இவங்க டெசிக்னேட் பண்ணிருக்காங்க. இந்த மணி லாண்டரிங் அஃபென்ஸ் பண்ண கோர்ட்டுகளை அஃபென்ஸ்களை மாத்திரம் எக்ஸ்க்ளூசிவா ட்ரையல் பண்றதுக்கு. அந்த 65 கோர்ட்ல தமிழ்நாட்டுல 8 கோர்ட் இருக்கு. அதுல 6 கோர்ட் சென்னையிலையும் 2 கோர்ட் மதுரையிலையும் இருக்கு. அந்தந்த நீதிமன்றங்கள்ல போய் நம்ம ஒரு பெயில் அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா இந்த குற்றம் செஞ்ச நபர் 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஆகும். என்ன அந்த 2 விஷயங்கள்? ஒன்னு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு இருக்கிற அரசாங்க தரப்பு வழக்கறிஞருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இது நம்பர் 1. ரெண்டாவது, அந்த அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் இல்ல இவருக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணும்? நம்ம சைடு வாதத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சைடு வாதத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் கோர்ட் முன்னாடி இருக்க மெட்டீரியல் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நபர் இந்த குற்றத்தை செய்ததுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு ஒரு கன்சிடரேஷனுக்கு கோர்ட் வந்தாலும் இந்த நபரை நம்ம பிணையில விட்டோம் அப்படின்னா, பெயில விட்டோம் அப்படின்னா வெளியில போய் எந்த அஃபென்ஸும் பண்ண மாட்டாரு அப்படின்னு கோர்ட்டு இந்த 2 சப் கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கள பெயில விடுவாங்க. சரி, ஓகே, இது மொத்தமே இந்த கண்டிஷன் தானா பெயில வர்றதுக்கு அப்படின்னா இல்ல. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இது போக குற்றவியல் நடைமுறை சட்டம் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ல என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் பெயில் கொடுக்கும் போது இருக்குதோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையும் ஓவராலா நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் பேசிக்கா இந்த குற்றத்துல இருந்து நீங்க பெயில்ல வெளியில வர முடியும்.